நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு பொண்ணு கிடைக்கலையேன்னு ரொம்பவே நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லன்னு, அதையும் தாண்டி ஒரு சோதனை, அதையும் தாண்டி ஒரு ட்விஸ்ட்ன்ற மாதிரி மத்திய பிரதேசத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த மத்திய பிரதேசத்துக்காரங்க உட்காந்து ரூம் போட்டு யோசிப்பாங்க போல இருக்கு. டிசைன் டிசைனா ஏமாத்துறாங்க. சரி, அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு கதைக்குள்ள போய் பார்க்கலாம். இது உண்மை சம்பவங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மத்திய பிரதேச மாநிலம் தேவாஸில் உள்ள மாதா டெக்ரி கோவிலில் கடந்த மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை சில இளைஞர்கள் திருமணத்திற்கு முந்தைய சடங்குகள் மற்றும் உறவினர்களின் வருகைக்காக காத்திருந்தனர். அவர்களில் சிலர் கழுத்தில் மாலை அணிந்திருந்தனர், சிலர் உறவினர்களுடன் வந்திருந்தனர். பல மணமகன்கள் வாடகை கார்களில் திருமண ஊர்வலத்துடன் வந்து சேர்ந்தனர். அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும் என்று அவர்கள் நம்ப வைக்கப்பட்டிருந்தனர். ஆனால் இரவு வரை அங்கு மணப்பெண்கள் வராததால் யாருக்கும் திருமணம் நடைபெறவில்லை. மத்திய பிரதேசத்தின் தேவாஸ் மாவட்டத்தில் நடந்த இந்த கூட்டு திருமண மோசடி தொடர்பாக 4 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். திருமணம் செய்து வைப்பதாக கூறி பலரிடம் பணம் பறிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் இதுவரை 2 பேரை நாங்கள் கைது செய்துள்ளோம். விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என்று கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் ஜெய்வீர் சிங் பதூரியா தெரிவித்துள்ளார். காவல்துறையினரின் தகவல் படி திருமணம் செய்து வைப்பதாக கூறி பல இளைஞர்களிடமிருந்து பணம் வசூலிக்கப்பட்டுள்ளது. இந்தூரில் உள்ள ஒரு காப்பகத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து வைப்பதாக அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டுள்ளது. காவல்துறையும் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த மோசடி வலையமைப்பு எவ்வாறு செயல்பட்டது என்பதை விளக்கினர். முதலில் திருமணத்திற்காக பெண் தேடும் இளைஞர்களுடன் மோசடி கும்பல் தொடர்பு கொள்ளும். இந்தூரில் உள்ள காப்பகம் ஒன்றில் வசிக்கும் பெண்கள் திருமணத்திற்கு தயாராக இருப்பதாக அவர்களுக்கு கூறப்படும். இதன் பிறகு பதிவு என்ற பெயரில் இளைஞர்களிடம் பணம் வசூலிக்கப்படுவதுடன் அவர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் ஆவணங்களும் பெறப்பட்டன. இந்த வழக்கில் மணமகனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மொபைல் போன் மூலம் பெண்களின் புகைப்படங்கள் அனுப்பப்பட்டன. பின்னர் அந்த புகைப்படங்கள் சமூக ஊடகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று பாதிக்கப்பட்ட சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். மக்களை நம்ப வைப்பதற்காக முதலமைச்சரின் பெயரும் பயன்படுத்தப்பட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞர் அளித்த பேட்டியில், உங்களுக்கு பார்த்திருக்கும் பெண் மிகவும் நல்லவள், திருமணம் நடக்கும் என்று கனவுகளை காட்டினார்கள். முதலமைச்சரே நேரில் வருவார் என்றும் 51,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்குவார் என்றும் எங்களிடம் கூறப்பட்டது என்று தெரிவித்தார். இந்த திருட்டு கும்பல் பாதிக்கப்பட்ட இந்த இளைஞரை ஒரு தூரத்து உறவினர் மூலம் அணுகியது. அவர் மேலும் கூறுகையில், முதலமைச்சரின் பெயர் பயன்படுத்தப்பட்டது, கூட்டு திருமணத்தை பற்றி பேசினார்கள், பெண்களின் புகைப்படங்களையும் காட்டினார்கள். அதனால் நாங்கள் முழுமையாக நம்பினோம் என்று கூறினார். 22 வயது இளைஞரான இவர் திருமணத்திற்கு முன்பு பெண்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று கேட்டபோது, பெண்கள் காப்பகத்தில் இருப்பவர்கள் என்பதால் அது சாத்தியமில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மே 24ஆம் தேதி ஆண்களையும் பெண்களையும் நேரில் சந்திப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். அப்பொழுது பேச முழு வாய்ப்பு வழங்கப்படும். அதன் பிறகு மே 25ஆம் தேதி கூட்டு திருமண விழாவில் திருமணம் நடத்தி வைக்கப்படும் என்று எங்களிடம் சொல்லப்பட்டது என்றார் அந்த இளைஞர். திருமணத்தின் போது வரதட்சணை பொருட்கள் வழங்கப்படும் என்றும் சில குடும்பங்களுக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது. திருமணத்திற்கு முன்பு சடங்குகளை செய்ய வேண்டாம் என்று சிலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. ஏனென்றால் முழு திருமண சடங்குகளும் தேவாசிலேயே நடத்தப்படும் என்று கூறப்பட்டது. தங்களது உறவினர்களுடன் 9 பேர் கொண்ட குழுவாக மணமகன் ஊர்வலத்துடன் தேவாசிற்கு வந்ததாக புகார்தாரர் ஒருவர் கூறினார். அவர் மேலும் எங்களை மாதா டெக்ரி கோவிலுக்கு வருவதாக அழைத்தனர். மேலும் மே 24ஆம் தேதி காலை 8 மணிக்கே வந்துவிட வேண்டும் என்று எங்களிடம் கூறப்பட்டது என்றார். அவர் அளித்த தகவலின்படி அவர் வந்தபோது அங்கு மணமகன்கள் மட்டுமே சுமார் 42 பேர் காத்திருந்தனர். அவர்களில் பலருக்கு 40 வயதிற்கு மேல் இருந்தது. 60 வயதுடைய மணமகன்களும் இருந்தனர். அப்போதுதான் எங்களுக்கு சிறிய சந்தேகம் எழுந்தது என்று அவர் கூறினார். விகாஸ் மீனா என்பவரும் திருமண ஆசை காட்டப்பட்டு அங்கு வரவழைக்கப்பட்டார். இந்த திருமணத்திற்காக அவர் 25,000 ரூபாய் வழங்கியிருந்தார். பதிவு என்ற பெயரில் எங்களிடம் பணம் வசூலிக்கப்பட்டது. இந்தூரில் உள்ள ஒரு காப்பகத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து வைப்பதாக கூறினார்கள். நாங்கள் புகைப்படம் கேட்டபோது மொபைல் போனில் பெண்களின் புகைப்படங்களை அனுப்பினர். அவை அனைத்தும் சமூக ஊடகங்களிலிருந்து எடுக்கப்பட்டவை என்று பின்னர் தான் தெரிந்தது என்கிறார் அவர். விகாஸின் கூற்றுப்படி இந்த திருமண வலையில் சிக்கிய மக்கள் தலைநகர் போபாலில் இருந்து 150 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தேவாஸிற்கு வந்திருந்தனர். மணமகன்களில் ஒருவரான ஓம் பிரகாஷ் பிரஜாபதி மொபைல் போனில் அனுப்பப்பட்ட புகைப்படங்களை வைத்துதான்
மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்ததாக தெரிவித்தார். தேவாஸில் உள்ள மாதா டெக்ரியில் திருமணம் நடைபெறும் என்று எங்களிடம் கூறப்பட்டது. நாங்கள் குடும்பத்துடன் இங்கு வந்தோம் என்று அவர் கூறினார். தன்னிடமிருந்து 12,000 ரூபாய் வசூலிக்கப்பட்டதாக ஓம் பிரகாஷ் தெரிவித்தார். மேலும் அவர் சாதாரண உடைகளிலேயே வருமாறு எங்களை அறிவுறுத்தினார். மணமகன் உடை மற்றும் பிற சடங்குகள் அனைத்தும் இங்கேயே நடைபெறும் என்றும் சொல்லப்பட்டிருந்தது என்று கூறினார். முகேஷ் பைராகி மற்றும் சுனிதா ஆகிய இருவரும் தான் திருமணத்திற்காக பதிவு செய்து அதற்கான பணத்தையும் இவர்களே வசூலித்திருந்தனர். மணப்பெண்கள் இந்தூரில் இருந்து கிளம்பிவிட்டனர். சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்று ஞாயிற்றுக்கிழமை காலை முழுவதும் முகேஷும் அவரது மனைவி சுனிதாவும் குடும்பத்தினரிடம் கூறிக்கொண்டே இருந்தனர். புகார்தாரர்களின் கூற்றுப்படி நாள் முழுவதும் பல்வேறு காரணங்களை அவர்கள் கூறியிருந்தனர். ஆனால் இரவு வரை யாரும் வரவில்லை. அதன் பிறகு அங்கு கூடியிருந்த மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட தொடங்கினர். இது குறித்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தனது சகோதரர் ரோஹித்தின் திருமணத்திற்காக அங்கு வந்திருந்த ராஜகுமாரி என்ற பெண், நாங்கள் ஆன்லைன் மூலம் ஆவணங்களை சரிபார்த்திருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மாலை மணமகன்களும் அவர்களது குடும்பத்தினரும் தங்களுக்கு ஏதோ மோசடி நடந்துள்ளதாக சந்தேகித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இந்த ஒட்டுமொத்த விவகாரத்தில் தானும் ஏமாற்றப்பட்டு விட்டதாக முகேஷ் கூறினார். தினேஷ் பைராகி என்னுடைய அண்ணன். அவர்தான் என்னிடம் காப்பகத்தில் உள்ள பெண்களை திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று கூறினார். அதனால் நாங்கள் மக்களிடம் பேசி அவர்களிடம் பணத்தை பெற்றோம். எனக்கு வந்த பணத்தை நான் அவரிடம் அனுப்பி வைத்தேன். நானும் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்றார் முகேஷ். இந்த சம்பவத்தால் சமூகத்தில் எங்கள் பெயர் கெட்டுவிட்டது. மக்கள் இப்பொழுது எங்களை பார்த்து சிரிக்கிறார்கள் என்று வருத்தத்துடன் தெரிவித்தார் ராஜகுமாரி. இந்த வழக்கில் முகேஷ் பைராகி, சுனிதா பைராகி, தினேஷ் பைராகி மற்றும் மற்றொரு நபர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருமணம் செய்து வைப்பதாக ஆசை காட்டி மக்களிடமிருந்து பணம் பறிக்கப்பட்டுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. புகைப்படங்களை காட்டியும் வாக்குறுதிகள் அளித்தும் அவர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய நபரான முகேஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மற்றவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது என்றார் ஜெய்வீர் சிங் பதூரியா. அட பாவிகளா, பொண்ணு கிடைக்கலையேன்னு கவலைப்படுறதா, இல்லை அதையெல்லாம் வச்சு இவனுங்க காசு சம்பாதிக்கிறானுங்களே, இப்படி ஊரை ஏமாத்துறானுங்களேன்னு கவலைப்படுறதா? நாடு எங்கெங்க போயிட்டு இருக்கு. நம்ம தாங்க உஷாரா இருக்கணும். வேற யாரையும் குறை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை. இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.